என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். விட்டுட்டு அதை கொஞ்சம் சின்ன ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மல்லி, ஒரு 10 மிளகு, கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அது கூட 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி அதை போட்டுடலாம். முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இது வெங்காயம் வெள்ளைப்பூடு கிடையாது. இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லாமல் பண்ணுற சூப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு வதக்கணும். இதில் நல்லா வதங்கிடுத்து நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி விடுறேன். அதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போது நல்லா கொதித்து நல்லா வெந்துடுத்து இதை அப்படியே வடிகட்டிடுவோம். வடிகட்டி அது கீரையும் தக்காளியும் தண்ணியை தனியாக ஆற வச்சுட்டு பண்ணலாம். வடிகட்டுவோம். அப்படியே எடுத்து தனித்தனியாக ரெண்டையுமே ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு இது பண்ணி சூப் ரெடி பண்ணலாம். தண்ணி வடிஞ்சிருக்கு. இந்த தட்டில் போட்டு தனியாக ஆற வச்சுக்குவோம். ஃபேனில் ஆற வச்சுட்டு இப்போது நல்லா ஆறியாச்சு. அதை இந்த மிக்ஸி டம்ளரில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு திருப்பிட்டு அப்புறம் அதே தண்ணி இழுத்து வச்சுருக்கிறத அதில் விட்டு சேர்த்து அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது இதை அரைச்சாச்சு பாருங்க. இதில் தண்ணை விட்டு ஒரு திருப்பின்னு வந்தால் சரியாக இருக்கும். திருப்பின்னு வந்தோம் அப்புறம் வடிச்சுக்கலாம். இப்போது மிக்சியில் அடிச்சாச்சு. அதை அப்படியே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு லேசாக சூடு பண்ணி உப்பு போடணும். இப்படி வடிச்சிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் அது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வந்தோடனே கீழே இறக்கிட்டு ஒரு லெமன் புழிய வேண்டியதுதான். ஒரு கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். சூப்புக்கு லெமன் புழிஞ்சிடுவோம். லெமன் புழிஞ்சாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதாங்க. சூப்பாக ரெடி ஆகியாச்சு. வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லாமல் முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக இருக்குது. மணக்க நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குது. எல்லோரும் இது பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.